பரம தந்தையின் அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய பரிவும் தூய ஆவியருடைய நட்புறவும் என்று உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே அற்புதமான ஆசீர்வாதம் மிக்க நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய தினம் இந்திய நாடெங்கும் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடக்கூடிய தருணத்திலே இதோ நம்முடைய கடையிலே அந்த இறைவனுடைய பிரசனம் தொடர்ந்து இருக்க, இந்த தொழிலே நாம் அனைவரும் முன்னேற்றம் காண, இங்கு வருவோர் செல்வோர் அனைவரும் அந்த இறைவன் தரக்கூடிய ஆசிரியை அமைதியை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இந்த பாடல் வழியாக இறைவனுடைய ஆசிரியை நாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை திறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை திறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உங்கள் பதில்: இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன், இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். பல்லவி: இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றி கொள்ளாது. பல்லவி: இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கிறது. தீதான எதையும் நான் அறியேன். பல்லவி: இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. பல்லவி: இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். ஜெபிப்போமாக. எங்களை பராமரிக்கக்கூடிய அன்பு தந்தையே, நல்வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்ய கடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆண்டவரே, இந்நாள் வரை இந்த PKM பவர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தை உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நன்னாளிலே உம்முடைய ஆசிரை இந்த கடைக்கும், இந்த கடையிலே பணி செய்வோருக்கும், இங்குள்ள பொருட்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்தள்ளும். இங்கு விற்போரையும் வாங்குவோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். பொருட்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் இவர்கள் நீதி, நேர்மை, அன்பு போன்ற பண்புகளை தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி கடைபிடிக்க செய்தள்ளும். வியாபாரம் செழித்தோங்கவும் வருவாய் பெருகவும் அருள் புரிவீராக. லாபத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் இந்த உலகிற்கு இந்த கடை முன்மாதிரியாக விளங்கச் செய்வீராக. இந்த கடைக்கு எந்தவித விபத்தும் எந்தவித பொல்லாப்பும் நேரிடா வண்ணம் ஆண்டவருடைய காவல்துறைகளை முன்னும் பின்னும் இவர்களுக்கு வடப்புறமும் இடப்புறம் துணையாக அனுப்பி பாதுகாத்தருளும். தொடர்ந்து இந்த கடை வழியாக இவருடைய வாழ்வாதாரம் உயரவும், இதன் வழியாக உங்களுடைய மகிமையை இவர்கள் பறைசாற்றவும் கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபமாலை மாதத்திலே இது அன்னையின் பரிந்துரை. இந்த கடைக்கும் இதன் நிறுவனருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்க செய்ய அன்னையின் பரிந்துரை நாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியாள் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியாள் துதி பாடு, வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர்